என்னோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். மரம் வெட்டும் கட்சிக்கு ஒரு மண்ணு பையன் கிடைச்சிட்டான். யார் அந்த மண்ணு பையன்? நான் தாங்க. நான் தான் அந்த மண்ணு பையன். பாட்டாளி மக்கள் கட்சி மரம் வெட்டும் கட்சியா? அந்த மரம் வெட்டும் கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நானு மண்ணு பையனா? ஒரு திராவிட அடிமையோ இல்ல ஆரிய அடிமையோ தெரியாதுங்க. இந்த ஏதோ ஒரு அடிமை நேற்று நாம் பாட்டாளி மக்கள் கட்சி 2024 அதிமுக திமுகவினுடன் கூட்டணி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் தான் கூட்டணி அமைக்க போகிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்று அழுத்தம் திருத்தமாக நேற்று ஒரு காணொலியில நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா சமீபத்தில் இடஒதுக்கீடு போய் கேட்டு டாக்டர் ஐயா தலைமைச் செயலகம் போய் வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊபிஸுங்கெல்லாம் என்ன பண்ணா, உடனே பாமகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டதுன்னு ஒரு செய்தியை வெளியிட ஆரம்பிச்சோம். நம்ம இந்த மாதிரி பொய் செய்திகளை போடுகின்ற இந்த ஊடகவியலாளர்கள் இந்த பொய் முகங்களை எல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும். அந்த காணொலியோட கருத்துரை பகுதியில் இந்த நபர் அவருடைய கருத்தை எழுதியிருக்கார். அவர் எழுதியிருக்கின்ற அந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்களே பாருங்க. அந்த கருத்தை ஒரு முறை நான் போடுறேன், பார்த்தீர்களா? அந்த கருத்து அதுதான் அவர் எழுதியிருக்கிற கருத்து. அந்த காணொலிக்கு உள்ள அந்த காணொலியில நான் என்ன பேசியிருக்கிறேன், ஐயாவை பத்தி என்ன பேசினேன், அண்ணன் அன்புமணியை பற்றி என்ன பேசினேன், அதிமுக அரசை பத்தி என்ன பேசியிருக்கிறேன், திமுக அரசை பத்தி என்ன பேசியிருக்கிறேன், பொதுவா திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியை பத்தி நான் என்ன பேசியிருக்கிறேன்றத நீங்க விமர்சனம் செய்யுங்க. இப்படி நீ பேசியது குற்றம்னு சொல்லுங்க, நீங்கள் பேசியது பொய்யாக இருக்கிறதுன்னு சொல்லுங்க, இல்ல நீங்க உண்மை பேசலன்னு சொல்லுங்க, நான் பொய் பேசுறதா கூட நீங்க சொல்லுங்க. ஆனால் மரம் வெட்டும் கட்சிக்கு ஒரு மண்ணு பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு போட்டிருக்கிய. இந்த மண்ணு பையன் பேசுற பேச்சை கேட்டு உனக்கு அதிர் விழுந்துதானே நீ இதை எழுதியிருக்க. இந்த மண்ணு பையன் பேசுற பேச்சை கேட்டு அதிர் விழுந்துதானே நீ அந்த பதிவை எழுதியிருக்க. இப்படிப்பட்ட திராவிடத்தின் முகத்திரையை கிழிக்கின்ற பயல்கள் நிறைய பேர் உருவாயிட்டான். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடகங்களா மாறிட்டாங்க. அதுல என்ன மட்டும்தான் நீ பார்த்திருக்கிறல்ல, என்னை போன்ற நிறைய அண்ணன்களும் என்னை போன்ற நிறைய தம்பிகளும் சமூக வலைதளத்துல ஆரியத்தையும் திராவிடத்தையும் கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாமும் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் போட்டுறாதீங்க. ஏன்னா நான் ஒரு நாகரிகமான முறையில நீங்க எவ்வளவு வன்மத்தோட செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றத மக்கள் முன்னாடி கொண்டு சேர்க்கணும்ன்றதுக்காக சொல்றேன். ஏன் இந்த ஒரு கமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இவ்வளவு பேசணும் அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ் பாதித்திருக்கிறது என்னை. 55 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் எந்த அளவிற்கு சீரழித்திருக்கிறது, மக்களின் உயிரை குடித்திருக்கிறது, மக்களின் ரத்தத்தையும் உயிரையும் பேயாக மாறி இந்த திமுகவும் அதிமுகவும் குடித்ததை உன்னால எழுத முடியுமா? உன்னால சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், பகிரங்கமா சொல்லுவேன். நான் காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த திமுகவையும் அதிமுகவையும் அவர்கள் செய்கின்ற அநியாயம் அநீதிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய நன்மைகளையும் சொல்ற ஒரே ஒரு இயக்கம். டாக்டர் ஐயா தான் தமிழ்நாட்டில் இதை செய்யுங்கள் மக்கள் நன்மை பெறுவார்கள், இதை மக்களுக்கு செய்யாதீர்கள் அது தீமை என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், சாதி மத பேதம் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எந்த தருணத்திலும் யாருக்கும் எதிராக இல்லாமல் அவர்களுக்குத்தான் பேச வேண்டும், இவர்களுக்கு பேசக்கூடாது, இந்த மதத்தவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், அந்த மதத்தவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, இந்த சாதியவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், அந்த சாதியவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கூடாது, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத பொது நலத்தோடு டாக்டர் ஐயா அவர்கள் தான் இந்த 45 ஆண்டுகளாக களத்தில் போராடுற ஒற்றை மனிதர். ஆனா அந்த மனிதரால் தொடங்கப்பட்ட இயக்கம் மரம் வெட்டி இயக்கமா? அந்த கட்சி உனக்கு மரம் வெட்டி கட்சி. அந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற சாதனையை நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். நானு மரம் வெட்டி கட்சிக்கு கிடைத்த மண்ணு பயலா உங்களுக்கு? காமெடியா இருக்கு இல்ல? காமெடியா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சினாலே கொலை நடுங்கிறான் திமுக காரணம் அதிமுக காரணம். அதுல நீ ஒரு தொடர் நடுங்கி, உன் தொடர் நடுங்கினதுனாலதான் என்னை பத்தி இப்படி ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்கிற.
கருத்துரை பகுதியில உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. நியாயமாக, நேர்மையாக, நீதியின் பால், அறத்தின் பால் நின்று நீங்கள் உங்களுடைய கருத்துரை பகுதியில உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அந்த பதிவு அடுத்தவரின் மனதை புண்படாத இருக்கணும். அந்த பதிவு அடுத்தவரின் மனதை புண்படுத்தாத இருக்கணும். அதிமுக தமிழ்நாட்டை 28 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்ச இயக்கம். அந்த அதிமுக பல ஆயிரம் கோடி ரூபாயை மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச குற்றத்திற்காக அந்த அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே நீதிமன்றம் கொடுத்த தண்டனையால பதவியை இழந்து ஜெயிலுக்குள்ள போன வரலாறு உனக்கு தெரியாதா? ஆரிய அடிமையே, அந்த வரலாறு உனக்கு தெரியாதா? நீ திமுக அடிமையோ அதிமுக அடிமையோ ஏதோ ஒரு அடிமை. அங்க அடிமையா இருக்கிறதுனாலதான் என்னுடைய பேச்சு உன்னை தாக்கினதுனால நீ என்ன வன்மத்தோடு தாக்கியிருக்க. நான் உன்னை வன்மத்தோடு தாக்கல. அந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிராக செயல்படுற உண்மையை போட்டு உடைச்சேன். உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். அதனால உனக்கு அடிவயிலிருந்து எரிஞ்சு மேலே வெளியே வரும் பொழுது நெருப்பு துண்டா வெளியே விழுந்திருக்கு. நீ வீசின அந்த நெருப்பு துண்டு என்ன பாதிக்குவே? நான் உன்னை போட்டு தாக்கின்னு இருக்கிறேன். இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி சாதி வன்மத்தோடு பார்க்கிறீர்களோ, சாதி வன்மத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது உமிழ்கிறீர்களோ, அதை விட அதிகமாக, பன்மடங்கு அதிகமாக திமுகவையும் அதிமுகவையும் காரி 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 துப்புறாண்டா தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயக்கங்களிலேயே மண்ணுக்காக, மக்களுக்காக, மக்களின் பக்கத்தில் நின்று போராடுகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி பாமக தான் இருக்குது. அந்த பாமகவும் இல்லைன்னா இந்த திராவிட கட்சிகளை கேள்வி கேட்கறதுக்கு நாதி இருக்காது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ள கம்பி எண்ணினுக்கிறதுக்கும், நாளைக்கு பொன்முடி உள்ள போக போறதுக்கும் எது காரணம்? அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் துப்பு இருக்குதா? சொல்லுங்க, அவங்கள கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சி மரம் வெட்டி கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு மண்ணு பையன் கிடைச்சிட்டான்னு என்ன சொல்ற நீ? மரம் வெட்டி கட்சி கொண்டு வந்ததுதான் இந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுவதிலும் 22 மாநிலங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது 108 ஆம்புலன்ஸ் சேவை. அந்த திட்டத்தை எந்த ஆரியன் கொண்டு வந்தான்? எந்த திராவிடன் கொண்டு வந்தான்? அந்த சிந்தனை யாருக்கு இருந்தது? டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக செயல்பட்ட பொழுது கிராம சுகாதார சேவை திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகம் செய்தார். அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு மருத்துவர் எங்க வேணா மருத்துவம் படிக்கலாம். நீ எங்க மருத்துவம் படிச்சாலும் ஒண்ணு நீ பிறந்த ஊர்ல, இல்லைன்னா ஏதோ ஒரு வில்லேஜ்ல, 2 இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நீ ஓராண்டு பணி செய்யணும். முதல்ல ஓராண்டு அங்கு பணி செய்து விட்டு அதன் பிறகு நீ வந்தாதான் உனக்கு அரசாங்கம் போஸ்டிங் போடுமோ, இல்லை நீ தனியார் மருத்துவமனையில் போயிட்டு வேலைக்கு சேருவீங்களோ தெரியாது. ஆனால் மருத்துவம் படித்தவர்கள் அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டும்தான் இவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்கு தகுதியற்ற நபர்களாக மாறுவார்கள் என்று டாக்டர் அன்புமணி அவர்கள் அப்படியே கொண்டு வந்து மக்களுக்கான ஒரு அற்புதமான திட்டத்தை, கிராம சுகாதார சேவை திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார். இன்னைக்கு எந்த ஒரு மருத்துவர் மருத்துவம் கற்றாலும் அவர்கள் ஓராண்டு கிராமத்தில் போய் பணி செய்து விட்டு வந்தால் மட்டும்தான் அவர்கள் மருத்துவர்கள். இந்த நிலையெல்லாம் உருவாக்கியது டாக்டர் அன்புமணி. நான் மேற்கோள் காட்டி பேசிய இந்த 2 திட்டங்களும் எந்த சாமானியனின் மனதை நோகடிக்கும் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தால மக்களுக்கு பெருமளவு இழப்பா? சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இல்ல அந்த திட்டத்தால தான் தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்ததா? சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இப்படி இந்த திட்டங்கள் மட்டும்தான் மருத்துவர் அன்புமணி கொண்டு வந்தாரா அப்படின்னா இல்ல. மத்தியிலே உயர்கல்வியில் 22 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எஸ்சி மக்களுக்கு கொண்டு வந்தார். இதற்கு முன்பு எத்தனை சுகாதார அமைச்சர்கள் அந்த இடத்துல பணியாற்றி இருப்பார்கள்? அவர்களுக்கெல்லாம் தோன்றாத, அவர்களெல்லாம் செய்ய முடியாத அதையெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பயன் பெறுகின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் நீங்க சொன்ன அதே மரம் வெட்டி கட்சி. அந்த மரம் வெட்டி கட்சியின் வேட்பாளராக இருக்கின்ற டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் நான் மேற்கோள் காட்டிய இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சமர்ப்பித்தார். அப்படிப்பட்ட சமுதாயத்தின் மீது பற்று கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை
மாபெரும் இயக்கத்தை நிறுவி உங்களுக்கு அளித்த அந்த தலைவரை ஒற்றை வார்த்தையில் சாதி கட்சி, அது மரம் வெட்டிய கட்சின்னு சொல்லிட்டு கடந்து போறீங்களே, இது வந்துட்டு நீங்கள் கடந்து போவதால மருத்துவர் ஐயாவிற்கோ டாக்டர் அன்புமணிக்கோ இயக்கத்திற்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்குத்தான் என்பதை நினைத்து பாருங்கள். நேற்று உங்களிடம் 1500 கொடுத்து உங்க ஓட்டை வாங்கியாச்சு. இன்று வரைக்கும் உங்களுக்கு அந்த இயக்கங்கள் என்ன செய்தது? எதுவும் செய்யல, எதுவும் செய்யாது. இனிமேலும் ஏன் செய்யாது அப்படின்னா, அவர்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட திராவிட ஆரிய அடிமைகள் மு.க. ஸ்டாலினை பத்தி போய் கேளுங்க. மு.க. ஸ்டாலினை பத்தி, மு.க. ஸ்டாலினால தமிழ்நாடே நாசனமா போயிடுச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா மு.க. ஸ்டாலினுடைய புகழ்வாடுகின்ற சேனலங்கள் எத்தனை இருக்குது போய் பாரு. இவர்களெல்லாம் யாரை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள்? அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அது அதிகார வர்க்கம், இதுதான் அடிமட்ட வர்க்கம். இவர்கள் மீதுதான் கேள்வியை கேட்க முடியும். ஏன்னா இவங்களை கேள்வி கேட்டால் அவங்களை திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சுப்பாங்க. அவங்களை கேள்வி கேட்டா உடனே ஜெயிலையும் போடலாம், பெயில வர முடியாத அளவுக்கு உள்ளே நிறுத்தலாம். இவங்களை நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்க எதுனா திருப்பி பேசிட்டாலே அவங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போட்டு நம்ம தூக்கி உள்ள போட்டுலான்னு திட்டம் போடுறாங்க. இப்படிப்பட்ட கீழ்மையான எண்ணம் கொண்டு இப்படி ஒரு சாதி வன்மத்தை கக்கி கொண்டிருக்கின்ற நீங்கள் தான் உண்மையிலேயே சாதி வெறியர்கள். உங்களை தான் முதல்ல எதுலனா அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களை போன்றவர்களை தான் அடிக்கணும். ஏன்னா சாதி வன்மம் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களை போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டில் சாதி பார்ப்பவர்கள். நாங்கள் எந்த சாதியவருக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த சமூகத்தவரையும் நாங்கள் எதிர்ப்பதும் இல்லை. நாங்கள் அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கையை அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதுதான். ஒன்று நீங்க நிறைவேற்றி கொடுக்கலன்னா, ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு நாங்களே வரும்பொழுது நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் மக்களுக்கு என்று வாக்குறுதியும் அளிக்கிறார் டாக்டர் அன்புமணி அவர்கள். மரம் வெட்டி கட்சிக்கு கிடைத்த இந்த மண்ணு பயலால 2024 தேர்தலுக்குள்ள இந்த மாதிரி எத்தனை பேர் தூக்கமில்லாத அலைய போறீங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுடைய உண்மை முகங்களை கிழிக்காம விட மாட்டேன் நான். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.